வெல்கம் டு ஷார்பன்ஸ். நீங்க இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ரீட் பண்ணும்போது ரோவோட டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்க பாப்பீங்க, இல்ல இப்படி செலக்ட் பண்ணி பாப்பீங்க, இல்ல இப்படி செலக்ட் பண்ணி செக் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய டைம் வேஸ்ட் பண்ற வரும். இதை இந்த மாதிரி பண்ணாம நம்ம இப்போ ஒரு ரோ செலக்ட் பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆகுது. பாருங்க, நம்ம எந்த ரோ செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரோ செலக்ட் ஆகும். இதுவே உங்களுக்கு காலம் வேணும் அப்படின்னா நம்ம எந்த காலம் செலக்ட் பண்றோமோ அந்த காலம் டிஃபால்ட்டா ஃபுல்லுமே செலக்ட் ஆகும். இல்ல எனக்கு ரோ காலம் ரெண்டுமே வேணும் அப்படின்னா இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ரோ செலக்ட் பண்ணாலும் அந்த ரோவும் அந்த காலம் செலக்ட் ஆகும். இப்ப இந்த ப்ராஃபிட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஃபிட் யார் பண்ணாங்க, என்ன சிட்டி, என்ன ஸ்டேட் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஜோன் ஃபுல்லாவே செலக்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றதுனால உங்களால சீக்கிரம் டேட்டாவை ரீட் பண்ண முடியும். சோ இது எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம அந்த ஆட்டோ செலக்ட் எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 பேசிக் ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டாதான் நம்மளுடைய அந்த ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா செல், செகண்ட் ஃபார்முலா ரோ, அடுத்த ஃபார்முலா காலம். இந்த 3 ஃபார்முலா பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ செல் ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் டு போட்டு செல் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிராக்கெட் ஓபன் பண்ணதும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். சோ செல்லோட அட்ரஸ், காலம், கலர், கண்டென்ட்ஸ் இது பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலா ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறது காலம் அண்ட் ரோ. இப்போ காலம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணா COL இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிட்டு COL போட்டு கோட்ஸை க்ளோஸ் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா காலம். இப்போ நம்ம இங்க காலமோட ஃபார்முலா போட்டிருக்கோம். இப்போ நீங்க என்ன காலம் செலக்ட் பண்றீங்களோ அந்த காலமோட நம்பர் உங்களுக்கு வந்து இதுல டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்றோம் 1 வருது, தேர்ட் காலம் செலக்ட் பண்ணா 3 வரும், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுடைய கர்சர் எந்த காலம்ல இருக்குங்கிறத நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்றோம், இதே ஃபார்முலாவை ரோக்கு ரெடி பண்றோம். அப்போ இந்த COL என்ன பண்றோம், ROW மாத்திட்டு அப்படின்னா ரோன்னு மாறிடும். இப்போ நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணா 1 2 3 4. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ரோன்னு போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செலக்ட் பண்றேன், 1 வந்துருச்சு. அடுத்து செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ 2 1, இதுவே செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 2. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்மளுடைய கர்சர் என்ன செல் என்ன காலம்ல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ரோ ஃபார்முலா. ரோ ஃபார்முலாக்கு என்ன பண்ண, ஈக்குவல் டு போடுங்க, ரோன்னு போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் கேட்கும். சோ நம்ம எந்த ரெஃபரன்ஸ் சூஸ் பண்றோமோ இதை சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் செல்லு என்ன ரோங்கிறத காமிக்கும். இங்க நம்ம என்ன பண்றோம், செல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்றோம். இங்க ரோ ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்டாட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்க என்ன செல்லை சூஸ் பண்றீங்களோ அந்த செல்லோட நம்பரை காமிக்கும். அதே மாதிரி காலம் ஃபார்முலா என்ன பண்றீங்க அப்படின்னா காலம்னு போட்டு அதே மாதிரி ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் காலம் சூஸ் பண்றோம் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்டாட்டிக்கா ஃபர்ஸ்ட் காலம் அது அப்படியே காமிச்சிட்டே இருக்கும். இதுவே நீங்க ரெஃபரன்ஸ் எதுவுமே போடாம பிளாங்கா என்டர் பண்றீங்க, அதே மாதிரி என்ன பண்றீங்க, ரோக்கும் பிளாங்கா என்டர் பண்றீங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலாவை எந்த செல்லுல போட்டிருக்கீங்களோ அந்த செல் எத்தனாவது காலம்னு பார்க்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காலம்ல ஃபார்முலா போட்டிருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11th காலம்ல இருக்கு. ஸோ 11 காமிக்குது. இது வந்துட்டு 4th ரோல இருக்குங்காட்டி 4ன்னு காமிக்குது. ஸோ இப்போ நீங்க ஃபார்முலா போட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செல்லோட ரோவை காமிக்கும். எதுவுமே போடாம என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலா என்டர் பண்ணிருக்கிற செல்லோட ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் காமிக்கும். ஸோ இதுதான் 3 ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த 3 ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோ செல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த டேட்டாவை மொத்தமா செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு நியூ ரூல்ஸ் போயிட்டு யூஸ் அ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட்னு போயிட்டு ஃபார்முலா பார்ல போயிட்டு ஈக்குவல் டு செல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க, டபுள் கோட்ஸ்ல ரோன்னு போடுங்க, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு ரோன்னு போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து ஃபார்மேட்ல போயிட்டு என்ன கலர் வேணும்னு சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டபுள் கலர் ஆப்ஷன் வேணுங்கிறதுனால ஃபில் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு கலர் 1 போயிட்டு இந்த கலர் சூஸ் பண்றோம், கலர் 2 இந்த கலர் சூஸ் பண்ணி ஒயிட் பண்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரைப்ஸ் கலர் வந்துட்டு ஹரிசாண்டல், வெர்டிகல், டயகனல் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே ஓகேன்னு கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த செல் கலர் ஷேடு வந்துருச்சு. ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மாறலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஷீட்டில் போய் ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ கோடு கொடுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இங்கே ஜென்ரலுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஷீட் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ஆக்டிவ் செல் டாட் போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுங்க,
கால்குலேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இது வரும். இதை டைப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லோட ரோ ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடும். இப்போ இதுவே நம்ம காலமுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி மொத்த டேட்டாவையும் செலக்ட் பண்ணுங்கள். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க, நியூ ரூல்ஸ் போங்க, அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு இதே மாதிரி செல்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், டபுள் கோட்ஸ் COLனு போடுங்க, கோட்ஸ் க்ளோஸ், ப்ராக்கெட் க்ளோஸ், ஈக்குவல் டு COLUM காலம் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போங்க, ஃபில் எஃபெக்ட்ஸ். நம்ம இந்த வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலருக்காக ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறோம். ப்ளூ அண்ட் ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைப்ஸ் வந்து வெர்டிகல் ஹரிசாண்டலில் நம்ம இதுலேயும் ஹரிசாண்டலில் எடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்து ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டிங்க அப்போது இந்த காலம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரோக்கு ஃபார்முலா போட்டிருக்கிறதுனால ரோ ஆஸ் வெல் அஸ் காலம் ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் எந்த செல்லை சூஸ் பண்ணாலும் அந்த செல்லோட ரோஸும் அந்த செல்லோட காலம்ஸும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், செலக்ட் ஆகிடும். இல்லை இப்போ இந்த ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செல்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்ட்டு கிளியர் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா செல்லுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதுவே எனக்கு வந்து இப்போது ரோ மட்டும் போதும், காலம் வேண்டாம், ஒன்றை மட்டும் அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா செலக்ட் பண்ணுங்கள், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போங்க, மேனேஜ் ரூல்ஸ்குள்ளே போங்க. இது பார்த்துட்டிங்கன்னா காலமோட ஃபார்முலா, இது வந்துட்டு ரோவோட ஃபார்முலா. இப்போ நமக்கு ரோ வேண்டாம்னா இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ரூல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ரோவோட ஃபார்முலா போயிடுச்சு. இப்போ நமக்கு வெறும் காலம் ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. இதுவே நமக்கு ரோ மட்டும்தான் வேணும், காலம் வேண்டாம் அப்படின்னா காலம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரோ மட்டும் இருக்கும். ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு ஃபார்முலா போட்டுட்டு இது ரெண்டுமே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.